என்ன விஷயம் பேபி? நீ சொன்னா ஒரு நிமிஷம் இல்லை, வருஷ கணக்கில் கூட இதே இடத்துல நிற்பேன். அவ்வளவு நேரம் இருந்த சீரியஸான மனநிலை மாறி உல்லாசமாக சிரித்தான் ஹரிஷ். அவன் சொன்னதை கேட்டு சந்தனாவின் முகம் சிவக்க, கேட்க வந்ததை மறந்து போன அவள் பேச்சு வராமல் தடுமாறினாள். ஹரி, உன்கிட்ட ஏதாவது இப்படி கேட்க வரும்போது நீ இப்படியே பேசிதான் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுற. பட் இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லை. ஆமாம், நீ எப்படி இங்கே வந்த? அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லு. சந்தனா அவசரமாக கேட்டாள். அதான் நேற்று ஈவினிங் நீ சொன்னேல பேபி, அதான் நீ நடத்துகிற ப்ரோக்ராம் எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். ஹரிஷ் உண்மை பாதி பொய் பாதி என்று கலந்து சொன்னான். சரி, நீ வந்ததுனால உனக்கு இங்கே நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, அது கூட ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ரித்திகா வர்றதுக்கு முன்னாடியே நீ உண்மை தெரிஞ்ச மாதிரி தான் பேசின. அப்போ கார்த்தி தான் இதெல்லாம் பண்ணான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். ஐயோ, நீ இவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் நான் என்ன பேபி பண்ணுறது? இப்போ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. யோசி ஹரீஷ், யோசி என்று மனதிற்குள் புலம்பிய ஹரீஷ் சட்டென்று பல்ப் எறிந்தது போல அவளை பார்த்தான். ஆமாம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஜேம்ஸ் பாண்ட் தான் வரணுமாக்கும். உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஃப்ராட்தனெல்லாம் பண்ணுறதுக்கு அவனை விட்டால் வேறு யார் இருக்கா? 1+1=2ங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சம் இது. அவளை ஏன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட அதை சொல்லிடும். ஆனால் உங்கள் பாட்டி மட்டும் எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி அவன் சொல்கிறத அப்படியே நம்புவாங்க. பூனை கண்ணை மூடிக்கிட்டா இந்த உலகமே இருட்டாயிருச்சுன்னு நினச்சிக்குமா, அதே மாதிரி தான் உங்கள் பாட்டி. அவள் என்ன திருட்டுத்தனம் செஞ்சாலும் கார்த்திக் நல்லவன் அப்படிங்கிற நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க என்று கடுகடுப்பாக சொன்னான். இல்லை ஹரி, இது நம்புற மாதிரி இல்லையே. நீ என்னை டைவர்ட் பண்ண பார்க்குற. நீ வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரித்திகாவும் வந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அவனை நம்பாமல் பார்த்த சந்தனா மீண்டும் ஏதோ சொல்ல வர சடனாக ஹரிஷின் ஃபோன் அடித்தது. அப்பாடா, நம்மளை எஸ்கேப் பண்ணுறதுக்குன்னே ஏதாவது ஒன்று நடந்துருது என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டவன், என்னோட ஓனர் தான் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சு, நீ பார்த்து போ பேபி, பாய் என்றவன் அவள் பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து வேகமாக போய்விட்டான். எனக்கு தெரியாமல் நீ ஏதோ ஒன்று பண்ணுற ஹரி, அது மட்டும் நல்லா தெரியுது. என் கையில் ஒரு நாள் மாட்டாமலா போயிடுவேன், அப்போ பார்த்துக்கிறேன். மனதுக்குள் நினைத்த சந்தனாவிற்கு இன்றைக்கு ஹரிஷ் அவளுக்கு மாரல் சப்போர்ட்டாக நின்றது, அவளுக்காக வாதாடியது எல்லாம் நினைவுக்கு வந்தது. அவனிடம் நிறைய நல்ல மாற்றங்கள் தெரிவதை உணர்ந்தவளின் முகம் சந்தோஷமாக மாறியது. அதே நேரத்தில் அந்த செட்டில் இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்த ஹரிஷ் அவன் ஆஃபீஸ் ரூமுக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய போனை எடுத்து பார்த்தான். அக்ஷரா தான் அவனை விடாமல் அழைத்து கொண்டிருந்தாள். சந்தனா கிட்ட சொன்ன மாதிரி நிஜமாவே ஓனரம்மா தான் கூப்பிடுறாங்க என்று நினைத்து தனக்குள் சிரித்து கொண்ட ஹரிஷ் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லுங்க அக்ஷரா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு ஏதாவது வேலை வந்துருச்சா? நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஹரிஷ். ஆமாம் ஹரிஷ், எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குமா? பதில் சொன்ன அக்ஷராவின் குரலில் லேசான பதட்டம் இருப்பதை ஹரிஷ் கவனித்தான். எங்கே இருக்கீங்க? ஹரிஷ் கேட்க, ஷாப்பில் தான் இருக்கேன். உங்களால் இங்கே கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? அந்த பக்கம் இருந்து உடனடியாக பதில் வந்தது. சரி, நான் ஒரு 20 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் சொன்ன ஹரிஷ் வாட்சை பார்த்தான். சொன்னதை விட 5 நிமிடம் முன்பாகவே அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை அடைந்திருந்தான் ஹரிஷ். என்ன அக்ஷரா, எதுக்காக இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க? இங்கே வேற ஒரே கூட்டமாக இருக்குது. அவளின் பின்னால் நடந்த ஹரிஷ் அங்கே ஒரு ஹால் போன்ற இடத்தில் இருந்த கூட்டத்தை பார்த்து கேட்டான். ஹரிஷ், இன்னைக்கு இங்கே ஒரு முக்கியமான ஏலம் நடக்குது. இந்த ஃபீல்டில் ஏலம் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏலம் ஆரம்பிக்க போகுது. அப்போ தான் எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஏலத்தில் நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அக்ஷரா சொல்ல ஹரிஷ் சரி என்று தலையாட்டினான். அதற்கு அங்கே ஒருவர் சேரில் உட்கார்ந்திருக்க ஹரிஷை அவரிடம் அழைத்து சென்ற அக்ஷரா, அப்பா இதான் ஹரிஷ், நான் சொன்னேன்ல புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன்னு, அது இவர் தான் என அக்ஷரா சொல்லி கொண்டு இருக்க அவளுடைய அப்பா ஹரிஷை மேலும் கீழுமாக பார்த்தார். அவருடைய பார்வையில் ஒரு அலட்சியம் தெரிந்தது. ஹரிஷ், இவர் தான் என்னோட அப்பா உமாநாத் என்று அவனுக்கும் தன்னுடைய அப்பாவை இன்ட்ரடியூஸ் செய்து வைத்தாள். இந்த துறையில் பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கும் உமாநாத்தின் பெயரை ஹரிஷும் கேள்விப்பட்டு இருந்தான். பல வருடங்களாக பழங்கால பொருட்கள் பற்றிய ஆராய்ச்சியில் அனுபவம் பெற்ற உமாநாத் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கியமான மதிப்பீட்டாளர்களில் ஒருவர். ஒரு பொருளை பார்த்த உடனேயே அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது என்பதை தோராயமாக சொல்லக்கூடிய திறன் கொண்டவர். போன முறை வந்தபோதே அவர்தான் அக்ஷராவின் அப்பா என்பதை ஹரிஷ் அறிந்திருந்தான். என்ன, இந்த பையனை நீ வேலைக்கு சேர்த்திருக்க? உமாநாத் நம்பிக்கை இல்லாமல் கேட்டார். ஆமாப்பா, இவர் தான் அந்த முத்துமாலை விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுவும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப டேலண்டட் பர்சன்ப்பா, அக்ஷரா உறுதியுடன் கூறினாள். நீ என்ன சொன்னாலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவன் ரொம்ப சின்ன பையனாக தெரியறான்.
அதோட அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பளமா? இது உனக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியல அக்ஷரா? உமாநாத் கடுப்புடன் கேட்க ஹரிஷின் முன்னாலேயே அவர் அப்படி பேசியதை நினைத்து அக்ஷராவிற்கு சங்கடமாக இருந்தது. அப்பா, ஹரிஷோட திறமையை பார்த்து தான் நான் இந்த முடிவையே எடுத்தேன். இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் கண்டிப்பாக அவர் நமக்கு பெரிய ஹெல்ப்பாக இருப்பார், என்னை நம்புங்க என அவள் எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சிக்க அப்போதும் உமாநாத்தின் முகத்தில் திருப்தி தோன்றவில்லை. தன் மகள் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்து விட்டதாக நினைத்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார், குறுக்க பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. சப்போஸ் உங்களுக்கு அக்ஷராவோட முடிவில் சம்மதம் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் என்னோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணுமே தவிர என் வயசை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்ற ஹரிஷ் அவரை நேருக்கு நேராக பார்த்து தைரியமாக பேசினார். என்ன, ஒரு பொருளை பார்த்து அது எந்த வருஷத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு ஒரு ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்றியா என்ன? உமாநாத் கோபமாக கேட்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். இதை நான் சொல்லலை சார். ஹரிஷ் குறிப்பால் அவருக்கு பதிலடி கொடுத்தான். அதை கேட்டு உமாநாத்தின் முகம் சிவக்க, சரி, அப்படி என்ன உனக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு, அதுக்கப்புறம் நான் உன்னை நம்புறேன் என்று முகத்தில் அடித்தது போல பேசினார். அதை கேட்டு சிரித்த ஹரிஷ், என்னோட டேலண்ட் என்னன்னு நானே எப்படி சார் சொல்ல முடியும்? அது தற்பெருமையாக இருக்காது? எனக்கு அந்த மாதிரி பெருமை பேசுறது சுத்தமாக பிடிக்காது. வேணா இப்படி பண்ணலாமா, நீங்கள் ஒரு சேலஞ்ச் கொடுங்க, அதை என்னால் பண்ண முடியுதா இல்லையான்னு பாருங்க. ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொல்ல உமாநாத்தின் பார்வை கூர்மையானது. உனக்கு ஓ மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அவர் கிண்டலாக சொல்ல, என்னோட டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்கிறதுல என்ன சார் ஓவர் கான்ஃபிடன்ஸ்? சொல்லப்போனால் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனால் உங்கள் பொண்ணு என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவங்கள நான் சங்கடப்படுத்த விரும்பலை. அதை விட முக்கியமாக ஏற்றுக்கிட்ட எதையும் பாதியோடு விட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு இல்லை. அதனால தான் உங்ககிட்ட கூட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், ஹரிஷ் அழுத்தமாக கூறினார். அவனுடைய அந்த மன உறுதி உமாநாத்தையே அசைத்து பார்க்க சுற்றுமுற்றும் பார்த்தவரின் கண்களில் ஏலத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் தென்பட்டது. அதை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்ற தன் மகளை பார்த்தவர், அக்ஷரா, அதை எடுத்துட்டு வா என்று கை காட்டினார். அவர் சொன்ன பொருளை பார்த்த அக்ஷராவின் கண்களில் ஒரு திகைப்பு தோன்றியது. அது ஒரு செவ்வக வடிவ ஜுவல் பாக்ஸ். இதை பிரிச்சு பாரு. உமாநாத் ஹரிஷிடம் நீட்ட அவனும் அதை வாங்கி திறந்தான். உள்ளே நெக்லஸிற்கும் ஆரத்திக்கும் இடைப்பட்ட சைஸில் ஒரு நகை இருக்க, டிசைனை பார்க்கும்போதே அது ஒரு பழங்கால நகை என்பது தெரிந்தது. ஆனால் அதில் வித்தியாசமாக இருந்த விஷயம் என்னவென்றால், அந்த நகை மொத்தமும் டார்க் பிளாக் கலர் ஸ்டோன் பதிக்கப்பட்டு இருந்தது. இந்த நகையை பார்த்தா அவனுக்கு என்ன தோணுது? உமாநாத் ஒரு கேலியான குரலில் கேட்டார். எப்படியும் அவனுக்கு அதை பற்றி தெரிந்திருக்காது என்று அவர் கணக்கு போட்டிருந்தார். அதை சில நொடிகள் உற்று பார்த்த ஹரிஷ், இது 17ஆவது நூற்றாண்டை சேர்ந்த நகை. இதில் இருக்க ஸ்டோன்ஸோட பேர் டூர்மலைன். இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டோன். இப்போ இந்த மாதிரி டூப்ளிகேட் ஸ்டோன்ஸ் நிறைய கிடைக்கிது. பட் இந்த நகையில் இருக்கிறது ஒரிஜினல் ஸ்டோன்ஸ். அப்படின்னா இதோட மதிப்பும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நகையோட மாடல் பாம்பு வடிவத்தில் இருக்குது. இந்த வடிவத்தை கொண்டு வர்றது ரொம்பவே நுணுக்கமான வேலை. ஸோ இந்த ஜுவல்லை செஞ்சது ரொம்ப திறமையான ஆளாக தான் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அதிசயமான பொருள் தான் என தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்ய உமாநாத்தே ஒரு கணம் திகைத்து போய்விட்டார். பொதுவாக ஜெம்ஸை பொறுத்தவரை 9 நவரத்தின கற்களை பற்றி மட்டும்தான் எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பார்கள். டூர்மலைன் என்று ஒரு ரேர் ஸ்டோன் இருப்பதே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நிஜமாகவே ஹரிஷுக்கு இதில் ஏதோ நாலேஜ் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது. பட் இப்போ அது மேட்டர் இல்லை. இந்த ஜுவல் நம்மக்கிட்ட வந்து பல வருஷங்கள் ஆகுது. இது வரைக்கும் எத்தனையோ ஏலத்தில் நானும் இதை பற்றி சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் யாருமே இந்த பொருளை மட்டும் ஏலம் எடுக்கவே தயாராக இல்லை. ஏன்னு தெரியுமா? அவர் மீண்டும் அவனை கேள்வியாக நோக்க, ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிளாக் துரதிர்ஷ்டத்தை குறிக்கிற கலர்னு நினைப்பாங்க. ஹரிஷ் பட்டன பதில் சொன்னார். எஸ், இந்த ஜுவல் எவ்வளோ மதிப்பானதுன்னு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. இப்போ நீ மட்டும் இந்த பொருளை விற்று கொடுத்துட்டேன்னா நிஜமாவே உனக்கு டேலண்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். நீ ரொம்பலாம் லாபம் வைக்க தேவையில்லை. நான் வாங்கின விலைக்கே நஷ்டம் இல்லாமல் விற்று கொடுத்தேன்னா கூட போதும். உமாநாத் சவால் விடுவதைப் போல சொல்ல ஹரிஷ் உற்சாகமாக சிரித்தான். ஃபு, இவ்வளோதானா? நான் கூட ஏதோ பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கும் இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கு என்று சொன்னவன் அங்கிருந்து ஒரு சேரில் அமைதியாக உட்கார்ந்தான். அவனுடைய மனதில் சில கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தன. கூட்டத்தில் இருந்த இன்னொரு நபரும் ஹரிஷை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அது ஏஜே ஃபேமிலியைச் சேர்ந்த மாளவிகா. அவளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் அதிகம். அதனால் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தாள். முதலில் ஹரிஷை பார்த்தவுடன் ஷாக்கான அவள் அனுராதா பாட்டியின் பர்த்டே பார்ட்டியின் போது நடந்ததை நினைத்து பார்த்தாள். அன்று தான் வாங்கி வந்த கிஃப்டை பற்றி அவன் சொன்ன விஷயங்களை ஞாபகத்தில் ஓட,
இப்போது அவன் என்ன செய்ய போகிறான் என்பதைப் போல அவள் பார்த்தாள். அதற்குள் ஹரிஷ் பேச்சை ஆரம்பித்தான். ஹாய் கைஸ், நீங்கள் எல்லாருமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன். இந்த விஷயத்தில் ரொம்பவே ஆர்வம் இருக்கிற ஆளுங்கன்னு தெரியும். அதனால தான் நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். இது உண்மையிலேயே ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்று என்று ஹரிஷ் சொல்ல எல்லோருடைய கண்களும் அந்த பொருளின் மீது விழுந்தது. நானே அதை பற்றி சொல்கிறேன். நான் சொன்ன டூர்மலைன் ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது. அதே மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்காது. உங்கள் உடல் நலத்தில் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்லேயும் பெரிய சேஞ்ச் வரும். நீங்கள் ஏதாவது பெரிய டிப்ரெஷனில் இருக்கீங்களா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த ஸ்டோனை வாங்கி யூஸ் பண்ணலாம் என ஹரிஷ் பேசிக்கொண்டே போக அவருடைய ஆழ்ந்த குரலில் மயங்கி மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அவர்கள் மெய்மறந்து உட்கார்ந்திருந்தனர். இவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த ஸ்டோன் என்ன கலரில் இருக்கும்னு தெரியுமா? ஹரிஷ் கேட்க அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்களின் கண்களில் வெளிப்பட்டது. நீங்கள் எல்லாரும் துரதிர்ஷ்டம்னு சொல்கிற பிளாக் கலரில் தான் அந்த ஸ்டோன் இருக்கும். பொதுவாக ஒயிட் கலருக்கு எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்கிற தன்மை இருக்கும். ஆனால் பிளாக் கலர் அப்படி இல்லை. அது உங்களை சுற்றி வர நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்படியே ஃபில்டர் பண்ணி நிறுத்திடும். அது உங்களுக்குள்ளே நுழையாமல் பார்த்துக்கும். ஆனால் நம்ம மக்கள் அது புரியாமல் பிளாக் ஏதோ அபசகுணத்தோட அறிகுறின்னு நினச்சிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரேரான டூர்மலைன் ஸ்டோன் அதில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த நகை. வெளிநாடுகளில் இதுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்குது. இப்போ கூட இதை நான் அதர் கண்ட்ரீஸில் கொண்டு போய் விற்றேன்னா பல கோடிகளுக்கு வாங்கிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நம்ம நாட்டோட ஒரு கலை பொக்கிஷம் நாட்டை விட்டு வெளியே போகிறத நான் விரும்பலை. அதனால தான் இங்கே விற்க வந்திருக்கேன். இந்த ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஹரிஷ் சொல்லி முடிக்கும் போதே எல்லோரும் அவர்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து அந்த ஸ்டோன் பற்றிய தகவல்களை தேட ஆரம்பித்திருந்தார்கள். இதே விஷயங்களைத்தான் உமாநாத்தும் சொல்லி பார்த்தார். ஆனால் அவர் சொன்னதை யாருமே பெரிதாக காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் இப்போது ஹரிஷ் பேசிய விதம் எல்லோரையும் ஈர்க்க அந்த நகைக்கான டிமாண்ட் கூடியது. ஸ்டோன் கூட ஓகே, ஆனால் அந்த நகை பாம்பு வடிவத்தில் இருக்கே, அதை எப்படி கழுத்தில் போட்டுக்கிறது? ஒரு பெண்மணி எழுந்து நின்று கேட்க, இது ஒரு சூப்பர் கொஸ்டின். உண்மையிலே நீங்கள் ஒரு புத்திசாலி மேம். அதை பற்றி தான் நான் அடுத்து சொல்ல வந்தேன் என ஹரிஷ் சொல்ல அந்த பெண்ணின் முகத்தில் பெருமை தெரிந்தது. இந்த நகைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாகர் இனத்தைச் சேர்ந்த மக்களால் தயாரிக்கப்பட்டது தான் இந்த நகை. பொதுவாகவே மனித குலத்தை விட நாகர் இனத்தைச் சேர்ந்தவங்களுக்கு பவர் அதிகம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதான் என அழுத்தி சொன்ன ஹரிஷ், அந்த குலத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து ஒரு நகையை கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற சக்தி அந்த நகைக்கும் பரவும். அதே மாதிரி தான் இந்த நகையும். இதை தொடும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். உண்மையை சொல்லணும்னா இதோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் இதை வாங்காமல் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லவா என்றபடி ஹரிஷ் சட்டென்று குரலை தாழ்த்த அவர்கள் சுவாரஸ்யமாக அவனை பார்த்தனர். இதுக்கு முன்னாடி இந்த நகையை வச்சிருந்தவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். ஆக்சுவலி அவருக்கு எதேச்சையாக தான் இந்த நகை கிடைச்சது. அது வரைக்கும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேனாக இருந்தவர் இந்த நகை கைக்கு வந்த உடனே தொட்டதெல்லாம் பொண்ணாகி ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. இந்த நகையையும் அவர் ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சிருந்தாரு. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த யாருக்கும் இந்த நகையோட வேல்யூ தெரியல. அதனால தான் இதை வித்துட்டாங்க. இதை நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை. இந்த நகை யார்கிட்ட இருக்கோ அவங்க ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஹரிஷ் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு பேச அவன் வார்த்தைகளில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. சரி, இப்போ ஏலத்தை ஆரம்பிக்கலாமா என்ற ஹரிஷ் இதோட ஆரம்ப விலை 5 lakh rupees என்று சொல்ல அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஏலம் களை கட்டியது. உமாநாத் அந்த நகையை வாங்கியதை விட பல மடங்கு லாபத்திற்கு ஹரிஷ் அதை விற்று காட்டியிருந்தான். உமாநாத் அதை பார்த்து வாயடைத்து போயிருக்க அவரிடம் வந்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்தான். அவனை ஒரு சங்கடத்துடன் பார்த்தவர், சாரிப்பா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நீ சொன்னதும் சரிதான். ஒருத்தரோட வயசை வச்சு திறமையை எடை போடக்கூடாது என்று பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டார். பரவாயில்ல சார், அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் என்று ஹரிஷ் சொல்ல, தம்பி ஒரு நிமிஷம் என அவனை தடுத்து நிறுத்திய உமாநாத், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்றார். ஹரிஷ் என்ன என்பது போல் அவரை பார்க்க, நானும் எவ்வளவோ தடவை இந்த நகையோட அருமை பெருமைகளை எடுத்து சொன்னேன். ஆனால் அப்பெல்லாம் வாங்காதவங்க இப்போ நீ சொன்னது அப்படியே நம்பியிருக்காங்க. சொல்லப்போனால் நீ பேசினதை கேட்ட உடனேயே அந்த நகையை விற்காம நானே வச்சுக்கலாமோன்னு கூட எனக்கு தோணிருச்சு. எப்படிப்பா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். சார், நாம் ஒரு பொருளை விற்கணும்னு முடிவு பண்ணால் அதை பற்றி நாம் முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த பொருளை வாங்க போகிற ஆளுங்களோட மென்டாலிட்டியும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்னை விட அந்த நகையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நீங்கள் அதை டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்திருக்க எல்லாரும்
நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் நாலேஜ் பீப்புள் கிடையாது. பாதி பேர் அவங்க சர்க்கிளில் தங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் இருக்கிறதா காட்டிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்களே. அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரே நம்பிக்கை அதிர்ஷ்டத்தை பற்றினது. இந்த ஏலம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் டெக்னிக்கலாக எதையும் சொல்லாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எடுத்து சொன்னேன் என்று அவர் சொன்னதை கேட்டு உமாநாத்தின் கண்கள் விரிந்தன. அது சரிப்பா, அப்புறம் அந்த நாகர் இனத்தை பற்றி ஏதோ சொன்னியே, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்கே அதெல்லாம் தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் மீண்டும் கேட்க ஹரீஷ் சத்தமாக சிரித்தான். நாம் ஒரு நியாயமான பொருளை விற்க முடிவு பண்ணாலும் சில சமயங்களில் அதுக்காக கொஞ்சம் பொய்களும் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அது முழுக்க பொய்யா இல்லாத மாதிரி பாதி உண்மையும் கலந்துருக்கணும். அப்போ தான் அது மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும். நான் அந்த டூர்மலைன் ஸ்டோனை பற்றி ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை. அதனால தான் அவங்கள நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க சொன்னேன். ரெண்டாவது சொன்னது எல்லாமே கற்பனை. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே என் மேலே நம்பிக்கை வந்ததுனால இதையும் உண்மையாக தான் இருக்கும்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல, தான் நினைத்ததை விடவே அவன் ரொம்ப பெரிய ஆள்தான் என்பதை உமாநாத்தும் புரிந்து கொண்டார். தன் மகளின் பக்கம் திரும்பியவர், நீ ஒரு சரியான ஆளதாமா பிடிச்சிருக்க, நான் தான் உன்னை அவசரப்பட்டு திட்டேன் என்றார். அதை கேட்ட அக்ஷராவின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. அதே போன்று அவனுடைய பேச்சு திறமையை நேரில் பார்த்த மாளவிகாவும் பிரமித்து போய்தான் உட்கார்ந்திருந்தாள். ஹரீஷுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும் என்பதே இந்த 2 வருஷத்தில் அவள் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள். இவ்வளவு திறமையை வைத்துக்கொண்டு எதற்காக தன் குடும்பத்தார் அவனை அவமானப்படுத்தும் போதெல்லாம் அமைதியாக பொறுத்து போனான் என்று அவளுக்கு புரியவில்லை. நிச்சயம் ஹரீஷுக்கு பின்னால் வேறேதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அதை பற்றி கேட்பதற்காக அவள் ஹரீஷிடம் வருவதற்கு முன்பே அவன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். அக்ஷராவின் ஷாப்பில் இருந்து நேராக தன்னுடைய பிளாட்டிற்கு வந்த ஹரீஷ் காலை மீண்டும் போன் அடித்த சத்தத்தை கேட்டுதான் எழுந்தான். அதில் ஏகப்பட்ட மிஸ்ட் கால்ஸ் பதிவாகி இருக்க அந்த போன் கால்ஸ் எல்லாம் ஒரே நம்பரில் இருந்து வந்திருந்தது. அதுவும் புதிய நம்பர். வெற்றியை சுருக்கியபடி அவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் அதே எண்ணில் இருந்து கால் வந்தது. ஹலோ ஹரீஷ், நான் ஏசிபி கயல்விழி பேசுறேன். எடுத்தவுடன் மறுமுனையில் பதட்டத்துடன் கயல்விழியின் குரல் ஒலிக்க ஹரீஷ் சட்டென்று குழம்பி போனான். ஏசிபி கயல்விழி? ஓகே, சொல்லுங்க. ஏன்னா இந்த நேரத்தில், அதுவும் இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கீங்க? ஹரீஷ் லேசான குழப்பத்துடன் கேட்டான். அவள் கூறியதை கேட்ட ஹரீஷின் கண்கள் விரிந்தன. அதற்கு மேல் கேள்விகள் கேட்காமல் உடனே வர என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் கயல்விழியின் ஸ்டேஷனுக்கு வந்தான் ஹரீஷ். அங்கே நடந்திருந்த கலவரங்களை பார்த்து திகைத்தான். ஸ்டேஷனில் டேபிள் சேர்கள் எல்லாம் உடைந்து கிடக்க ஒரு லாக்அப் கதவு மட்டும் கம்பிகள் வளைக்கப்பட்டு திறந்திருந்தது. அதையெல்லாம் சில நிமிடங்களில் கண்களால் ஸ்கேன் செய்த ஹரீஷ் அங்கு ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். என்னாச்சு கயல்விழி மேம், ஏன் இங்கெல்லாம் இப்படி இருக்கு? ஹரீஷ் அவளை பார்த்து கவலையுடன் கேட்டான். வாங்க ஹரீஷ், இதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். மேடம்லாம் வேண்டாம், இங்கே கயல்விழினே சொல்லுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் என கயல்விழி தயங்கிக் கொண்டே பேச, சொல்லுங்க கயல், என்ன ஹெல்ப் வேணும் என்றான் ஹரீஷ். அது ஒரு முக்கியமான ரேப் அண்ட் மர்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ளே அவனோட கூட்டாளிங்க ஸ்டேஷனில் இருந்த போலீஸெல்லாம் அடித்து போட்டுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கேருந்து போலீஸ் எல்லாம் சீக்ரெட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் இப்போ வரைக்கும் வெளியில் தெரியாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அவனை இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும் என கயல்விழி சொன்னதை ஹரீஷ் கவனமாக கேட்டுக்கொண்டான். ஆனால் இப்போது வரை இதற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனுக்கு புரியவில்லை. அப்படி மட்டும் ஆஜர் பண்ணலன்னா நாங்கள் எல்லாருமே பெரிய சிக்கலில் மாட்டிக்குவோம் ஹரீஷ். இந்த நேரத்தில் அஃபிஷியலாக என்னால் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது. இருந்தாலும் என்னோட அதிகாரத்தை வச்சு போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், டிரான்ஸ்போர்ட் வழியாக தப்பிக்க முடியாமல் அலர்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு சடனாக உங்களோட ஞாபகம் வந்துச்சு. அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நடந்த தப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. ஸோ இதுலேயும் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு. நான் தனியாக போகிறத விட உங்களை துணைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி தான் கால் பண்ணேன். சாரி, இப்படி ஏர்லி மார்னிங்கே உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவள் ஒரு சங்கடமான குரலில் சொல்ல, பரவாயில்லைங்க, அவங்க எத்தனை மணிக்கு தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஹரீஷ். சிசிடிவி கேமராவில் கரெக்டாக 3 o'clockனு தான் டைமிங் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கயல்விழி வேகமாக பதில் சொல்ல ஹரீஷ் தன்னுடைய வாட்சை பார்த்தான். மணி அப்போது 5:30 நெருங்கியிருக்க சரியாக 2.5 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி நமக்கு இன்னும் 4.5 hours தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நாம் அவங்களை கண்டுபிடிக்கணும். கிளம்புங்க என்றான் ஹரீஷ். 2 பேரும் அவனுடைய காரிலேயே ஏறினார்கள். ஹரீஷ் தான் போலீஸ் ஜீப் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த ஹரீஷ், அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு ரெக்கார்டில் இருக்கா என்று கேட்க கயல்விழி லெஃப்ட் சைடை கை காட்டினாள்.
ஏன் ஹரிஷ், வழியில் இருக்கிற சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணலாமே என கைல்விழி கேட்க, பண்ணலாம் கைல்விழி, பட் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து ரெக்கார்ட் எடுத்து கொடுக்கறதுக்குள்ள நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும். சப்போஸ் இந்த க்ளூஸ் எங்கேயாவது கட் ஆச்சுன்னா நாம் அப்போ அந்த சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் என்ற ஹரிஷ் ஒவ்வொரு தெருவாக நிறுத்தி பார்த்து கொண்டே வந்தான். ஒரு கட்டத்தில் அந்த வண்டியின் அடையாளம் யாருக்கும் தெரியாமல் போயிருக்க ஹரிஷ் காரை நிறுத்திவிட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தான். அது கொஞ்சம் ரிச்சான ஏரியாவாக இருக்க, இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஹரிஷ் என்றாள் கைல்விழி. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு கிரிமினல் புத்திசாலியாக இருந்தான்னா போலீஸ் மிஸ் பண்ணுற இடத்த தான் அவன் ஃபில் பண்ணுவான். இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த காரோட அடையாளத்தை யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க. பட் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கார் மாயமாக மறைஞ்சு போயிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிச்சிட்டேன். இந்த ஏரியாவுக்கு 2 வழி தான் இருக்குது. அந்த 2 வழியில் மட்டும்தான் கார் வெளியே போயிருக்க முடியும். 2 கார்னரில் இருக்கிற வீட்டோட சிசிடிவி கேமராவையும் நாம் செக் பண்ணிட்டோம். ஸோ கார் இதுக்குள்ளே வந்தது கன்ஃபார்ம், பட் வெளியே போகலை. தீவிரமான குரலில் சொன்ன ஹரிஷ் அந்த ஏரியாவின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்களால் அளந்தான். இப்போ என்ன ஹரிஷ் பண்ணலாம்? கைல்விழி யோசனையுடன் கேட்க, அப்போது ஹரிஷின் கண்களில் ஒரு பெரிய பில்டிங்கும் அதன் முன்னால் இருந்த வாட்ச்மேனும் தென்பட்டார்கள். அந்த வாட்ச்மேன் அருகே சென்றவன் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிவிட்டு வந்தான். என்னாச்சு ஹரிஷ்? கைல்விழி ஆர்வத்துடன் அவனது முகத்தை பார்த்தாள். நான் விசாரித்த வரைக்கும் இங்கே பாழடைஞ்ச பில்டிங்கெல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஆள் குடியில்லாத வீடும் இல்லை. ஆனால் அவங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்கு என்ற ஹரிஷ் காரை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தின் முன்னால் நிறுத்தினான். அந்த இடத்தை பார்த்து திகைத்த கைல்விழி, இந்த இடத்துலயே அவங்க வந்து தங்க போகிறாங்க ஹரிஷ் என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள். எஸ், இன்னும் சொல்லப்போனால் இதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ். நார்மலாகவே இங்கே சாதாரண மக்களோட நடமாட்டம் இல்லை. இந்த ஏரியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட் பீப்புள் யாரும் இதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டதுனால இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க உண்மையாகவே இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய கைல்விழி மீண்டும் தன் முன்னால் இருந்த இடத்தை பார்த்தாள். அது ஒரு பழைய கல்லறை தோட்டம். ஆங்கிலேயர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த இடத்தை பல வருடங்களுக்கு முன்பே மூடி பெரிய பூட்டாக மாட்டியிருந்தார்கள். அந்த ஏரியாவிற்கு தொந்தரவில்லாமல் ஒதுக்குப்புறமாக இருந்ததால் யாரும் அதை கண்டுகொள்வதில்லை. ஓகே, சத்தம் இல்லாமல் உள்ளே இறங்குங்க என்ற ஹரிஷ் மின்னல் வேகத்தில் அந்த 7 அடி உயர சுவரில் ஏறி அந்த பக்கம் இறங்கியிருந்தான். அவனுடைய வேகத்தை ஒரு கணம் அதிர்ச்சியுடன் பார்த்த கைல்விழி தலையை குலுக்கி கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் சத்தம் போடாமல் உள்ளே நடக்க ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மினுக் மினுக் என்று வெளிச்சம் தெரிந்தது. பூனை போல பதுங்கி அந்த இடத்தை அடைந்த ஹரிஷ் ஒரு பெரிய கல்லறையின் பின்னால் மறைந்து உட்கார்ந்து அங்கு நடப்பதை பார்த்தான். 4-5 பேர் வட்டமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க அதில் ஒருவனை பார்த்த கைல்விழியின் கண்களில் கோபம் தெரிந்தது. அவனேதான் என்றபடி பல்லை கடித்த கைல்விழி ஹரிஷ் தடுப்பதற்கு முன்பாகவே பாய்ந்து அவர்களின் முன்னால் போய் நின்றாள். திடீரென்று அவள் வந்து நிற்கவும் அவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தனர். பின்பு கைல்விழி மட்டும்தான் அங்கே வந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரின் உதடுகளிலும் ஒரு கேவலமான சிரிப்பு தோன்றியது. என்ன மேடம், ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியல போல. டேய், நான் யாருன்னு தெரியாம நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்துருக்க. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. கைல்விழி ஆவேசமாக கர்ஜிக்க, நீ அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா? அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஹரிஷ் தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே வந்து அவளுக்கு உதவலாம் என்று நினைத்த போது கைல்விழி மின்னல் வேகத்தில் அவர்களை தாக்கியிருந்தார். ஒருவனை சைடு கிக் மூலம் கீழே விழ வைத்த அவள் காலால் உதைத்து இன்னொருவனின் தாடையை சிதறடித்திருந்தாள். முன்னால் வர ஒரு ஸ்டெப் வைத்த ஹரிஷ் நின்று அவளது ஃபைட்டிங் டேலண்டை பார்த்து அப்படியே நின்று விட்டான். ஒரே நிமிடத்தில் அவர்களில் 3 பேர் ரத்தம் வரும் அளவிற்கு அடிவாங்கி வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தனர். ஒழுங்கா முட்டி போட்டு உட்காருங்க, இல்லாட்டி அடி வாங்கியே செத்துருவீங்க என்று மிரட்டினாள். அப்போது திடீரென்று ஒருவன் அவளை பின்னால் இருந்து மடக்கி பிடித்து கரெக்டாக அவளுடைய கழுத்து நரம்பில் ஷார்ப்பான கத்தி ஒன்றை பதித்தான். ஏசிபி மேடம், இன்னைக்கு நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ண போறதில்ல, அதுக்கு பதிலா நாங்க தான் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒருவன் சொல்ல. டேய், யாராவது பெல்ட் எடுத்து அவளோட கை ரெண்டையும் முதல்ல கட்டுங்கடா. ஒரு சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? அந்த கல்லறையின் அமைதியை கிழித்து கொண்டு சிங்கம் போல கர்ஜித்தது ஒரு குரல். புதிதாக ஒரு குரலை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ச்சியுடன் சுற்றிலும் தேடி பார்க்க ஹரிஷ் அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து ஒரே செகண்டில் அவர்கள் முன்னால் குதித்திருந்தான். கிட்டத்தட்ட சூரியன் மேலே நெருங்கியிருக்க ஹரிஷின் முகத்தில் நேரடியாக அந்த சூரிய ஒளி பட்டு எதிரொலித்தது. அவன் நிற்பது அவர்களுக்கு நிழலாக தெரிய அவன் முகத்திற்கு நேராக இருந்த சூரிய ஒளி அவர்களின் கண்களை கூசச் செய்தது. யாரா நீ? எப்படி ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கீங்க? தம்பி, யார் நீ?
ஏதாவது ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணேன்னா அந்த எண்ணத்தை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு, இல்லைனா இந்த கல்லறையில் உனக்கும் ஒரு குழி தோண்ட வேண்டியிருக்கும் என்று சொன்ன தலைவன், ஏய் 2 பேர் போய் அவனை கவனிங்க, அப்புறம் நீ அந்த மாத்திரை எடு, இவன் ரொம்ப துள்றா, அதை போட்டு விட்டாதான் சரியா வரும் என்று தன் ஆட்களுக்கு ஆர்டர் போட்டான். அவன் சொன்னது போலவே கீழே கிடந்தவர்களில் இருந்து எழுந்த 2 அடியாட்கள் ஹரிஷை நோக்கி நடக்க ஒருவன் மாத்திரை பாட்டிலை வாங்கி கைல்விழியின் வாயை திறந்து உள்ளே கொட்டினான். கைல்விழி அதை முழுங்காமல் துப்ப முயற்சிக்க அந்த ஆள் அவளுடைய வாயை பிடித்து அழுத்தி மூடினான். டேய், என்னடா பண்றீங்க? அவள் வாய் குளறியபடி கேட்க, ஹரிஷ் அடி வாங்கி கீழே விழப் போகிறான் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க, பேங் என ஒரு சத்தம் கேட்க அந்த இருவரும் காற்றில் பறந்து வந்து கைல்விழியின் காலடியில் விழுந்தனர். இப்போது மிச்சமிருந்தவர்கள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். பின்னால் இருந்து ஒருவன் நெருங்குவதை பார்த்த ஹரிஷ் ஒரே செகண்டில் அவனை தூக்கி விசிறி அடித்தான். இப்போது தலைவன் நேரடியாக அவனிடம் மோத வர ஹரிஷ் விட்ட ஒரே அறையில் அவனுடைய தலை திரும்பி இருந்தது. அவன் அடித்த அடி அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கைல்விழி ஹரிஷ் நின்ற தோரணையை உற்று கவனித்தாள். அது அவளுக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. ஹரிஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரிய தொடங்கினான். பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.